நம்ம எல்லாரும் கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் என்னென்னா, நம்மளோட வாழ்க்கையை பார்த்து என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக, ஆஹா எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். என் வாழ்க்கையை பார்த்து ஆஹா ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என் வாழ்க்கை உண்மையாக அழகானது இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மகத்ரியாரா எழுதின ஆஹா வாழ்க்கை அப்படின்ற இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் என்ன செய்வீங்க? இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை பார்த்து ஆஹா எவ்வளவு அழகான வாழ்க்கை நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படின்றத கற்றுப்பீங்க. நிறைய விஷயங்கள் புத்தகத்தில் பேசப்பட்டிருக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த புத்தகத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற இந்த புத்தகத்தோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதில் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த பிரபஞ்சம் கணக்கிட முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசு. அதில் ரொம்பவே சின்னது தான் இந்த பால்வெளி அண்டம். அதில் ரொம்ப சின்னது தான் இந்த சூரிய குடும்பம். அதில் எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஒரு தூசியை ஒத்தது தான் இந்த பூமின்ற கோள். அந்த பூமியில் அதை விட ரொம்ப சின்னதாக எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு, இப்படி ஒரு ஆள் இருக்காரா அப்படின்றதே தெரியாத அளவுக்கு ரொம்ப சின்ன உயிர் தான் நீங்கள். இவ்வளவு சின்ன உயிர் தான் நீங்கள் அப்படின்னு பொதுவாக சொல்லும் போது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைலாம் எவ்வளவு பெருசாக இருந்துட போகுது அப்படின்னு உங்களோட பிரச்சனைகளை உதாசீனப்படுத்துறதுக்காகவே இந்த வாக்கியங்களை சொல்லுவாங்க. ஆனால் மகாத்ரியாராவை எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் அவர் அதை சொல்லலை. நீங்கள் இவ்வளவு சின்ன உயிராக இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் தோன்றின காலத்தில் இருந்து இன்னி வரைக்கும் உங்களை மாதிரியே இன்னொரு உயிர் இருந்ததே கிடையாது. இதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சம் எத்தனை வருடம் இருந்தாலும் அதுலேயும் உங்களை மாதிரியே இன்னொரு உயிர் வரப்போகிறதே கிடையாது. நீங்கள் எப்படிப்பட்ட அணு கூட்டமைப்பால் ஆனீங்களோ அதே மாதிரி அணு கூட்டமைப்போட இன்னொரு நபர் வரப்போகிறதே கிடையாது. நீங்கள் எவ்வளவு தனித்தன்மையோடு இருக்கீங்களோ அதே மாதிரி இன்னொரு நபர் இதற்கப்புறம் வரவே மாட்டார். இதுக்கு முன்னாடியும் இருந்ததே கிடையாது. அவ்வளவு தனித்தன்மை வாய்ந்த ஒரு நபர் நீங்கள். ஒரு பொருள் எவ்வளவு அரிதானதோ அவ்வளவு மதிப்பதுக்கு இருக்குது. இந்த பிரபஞ்சத்திலேயே உங்களை மாதிரி இன்னொரு நபர் இருந்ததும் கிடையாது, இருக்க போகிறதும் கிடையாது. அப்படின்னா நீங்கள் எவ்வளவு அரிய ஒரு படைப்பு, எவ்வளவு அழகான ஒரு படைப்பு. இப்படிப்பட்ட படைப்பாக நம்ம இருந்துட்டு என் வாழ்க்கை என்னடா இது அப்படின்னு நம்ம சொல்லிடலாமா? இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே என் வாழ்க்கையை பார்த்து ஆஹா எவ்வளவு அழகான வாழ்க்கை எனக்கு கிடச்சிருக்கு, எவ்வளவு முக்கியமான வாழ்க்கை எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு தோணும். நம்ம உறவுகளை மூணாக பிரிக்கலாம். முதல்ல நம்மளோட நமக்கு எப்படிப்பட்ட உறவு இருக்குது, ரெண்டாவது அடுத்தவங்களோட எனக்கு எப்படிப்பட்ட உறவு இருக்குது, மூணாவது இந்த பிரபஞ்சத்தோட, இந்த இயற்கையோட, இந்த ஒட்டுமொத்தத்தோட, இந்த கடவுள்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கடவுளோட எனக்கு எப்படிப்பட்ட உறவு இருக்குது. இந்த உறவை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னா முதல்ல நான் எங்கே இருக்கணும் அங்கேருந்து தான் தொடங்கி ஆகணும். நான் டெல்லிக்கு போகணும் அப்படின்னா முதல்ல என் வீட்டை விட்டு தான் நான் வெளில வரணுமே தவிர டெல்லி தான் என்னோட குறிக்கோள்ன்றதுக்காக நேராக அங்கே போயிட முடியாது. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தோடு இருக்கக்கூடிய உறவை நீங்கள் செம்மைப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் எங்கே இருக்கீங்களோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறவை செம்மைப்படுத்தி ஆகணும். என்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் என்னால் அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். இப்போது இந்த புத்தகத்தை பற்றி நான் பேசுகிறேன்னா இந்த புத்தகம் எனக்குள்ளே இருக்கிறதுனால மட்டும்தான். இவர் எழுதிய இன்னும் சில புத்தகத்தை நான் வச்சுருக்கேன், இன்னும் படிக்கலை. அதை பற்றி என்னை பேச சொன்னால் கண்டிப்பாக என்னால் பேச முடியாது, ஏன்னா அது எனக்குள்ளே இல்லை. அதே போல் உங்களுக்குள்ளே உங்களை பற்றி என்ன பார்வை நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை தான் வெளியிலையும் கொடுப்பீங்க. என் வாழ்க்கையை பார்த்து என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு நினச்சாலோ, நான் எதுக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு நான் இருந்தனாலோ என்னால் ஒரு சிறப்பான படைப்பை வெளியே கொடுக்கவே முடியாது. என் வாழ்க்கையை பற்றியே என்னை பற்றியே ஒரு தவறான எண்ணம் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தால் எப்படி வெளியே ஒரு சிறந்த படைப்பை, சிறந்த வேலையை, சிறந்த நபரை கொடுக்க முடியும்? சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு, ஒரு ஆன்மீகவாதி அப்படின்றவன் கடவுள் மீது நம்பிக்கை வச்சுருக்கவன் மட்டும் கிடையாது. எனக்கு கடவுள் மேலே பரிபூர்ண நம்பிக்கை இருக்குது, ஆனால் என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன நான் நம்பலனாலும் கடவுளை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவன் ஒரு ஆன்மீகவாதியே கிடையாது. கடவுள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லாமல் போனால் கூட என் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்கிறவன் தான் ஒரு உண்மையான ஆன்மீகவாதி. என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாமல் என்னால் வேறு எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ப முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதனால தான் உங்களை அடுத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றது பிரச்சனையே கிடையாது. முதல்ல உங்களுக்கு பிடிக்குமா, அடுத்தவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்.
ஆனால் நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்கன்றது தான் ஒரு முழு மாற்றத்தையே ஏற்படுத்தும். நான் முதல்ல புத்தகங்களை பற்றி பேசணுன்னு ஒரு சேனல் ஆரம்பித்தப்போ முதல் 2 வருடத்துக்கு நான் ஒரு சேனல் வச்சுருக்கேன் அப்படின்றதையே என் நண்பர்களுக்கு கூட தெரியாது. நான் அதை சொல்லவே இல்லை. ஏன்னா என்னால் ஒரு புத்தகத்தை பற்றி ஒழுங்காக பேச முடியுமா அப்படின்ற சந்தேகம் எனக்குள்ளே இருந்துச்சு. நான் முதல் முறையாக ஒரு சேனல் வச்சுருக்கேன் அப்படின்றத வெளியே காட்டும்போது அதில் சில பேர் சந்தேகப்பட்டாங்க, சில பேர் சிரித்தாங்க, சில பேர் பாராட்டவும் செஞ்சாங்க, பாராட்டணும் அப்படின்றதுக்காக. முதல் முறை நான் ஒரு சேனல் வச்சுருக்கேன், நான் ஒரு வீடியோ பண்ணுறேன் பாருங்கன்னு அடுத்தவங்கள்ட்ட காட்டுறப்போ அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை நான் தூக்கி போட்டிருந்தேன். என்னால் அதை நல்லா பண்ண முடியும், இது எனக்கு பண்ண பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் அங்கே இருந்துச்சு. முதல் முறை வீடியோவை நான் அடுத்தவங்கள்ட்ட காட்டுறப்போ சில பேர் சிரித்தாங்க, சில பேர் சந்தேகப்பட்டாங்க. ஆனால் கடைசியாக நான் போட்டிருந்த இந்த நெக்ஸஸ்ன்ற வீடியோ இவ்வளவு கோர்வையாக இவ்வளவு மணி நேரத்துக்கு, கிட்டத்தட்ட 1.5-2 மணி நேரத்துக்கு எப்படி இவ்வளவு ஆழமான கருத்துக்களை பேச முடியும் அப்படின்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது, நிறைய பாராட்டும் வந்திருந்தது. இந்த பாராட்டுக்கும் இந்த மாதிரியான கமெண்ட்ஸுக்கும் என்ன காரணம்? இந்த உலகம் என் மீது வச்சுருந்த பார்வை கிடையாது, நான் என் மீது வச்சுருந்த பார்வை தான். என்னால் எந்த ஒரு புத்தகத்தையும் ரொம்ப சிறப்பாக தனித்தன்மையோட சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஆரம்பத்தில் வந்தது. அந்த நம்பிக்கை இருக்கும்போது கூட நான் நம்பின விஷயத்தினால செய்ய முடியல தான். ஆனால் அந்த நம்பிக்கை எனக்குள்ளே இருந்ததுனால, என்னை பற்றின பார்வை என்கிட்ட சரியாக இருந்ததுனால அதை என்னால் தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்க முடிஞ்சுது. இப்போ ஓரளவுக்கு அதை என்னால் செய்ய முடியுது. இதே நம்பிக்கை எனக்கு இன்னும் இருக்குது. இன்னும் சில நாட்களில் இதை விட கண்டிப்பாக நான் சிறப்பாக தான் பண்ண போகிறேன். இந்த உலகத்தை பற்றின பார்வை என் மீது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஆனால் என்னை பற்றின என் பார்வை எனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இது எனக்கு என்ன செஞ்சு கொடுத்ததுன்னா, என்னை நான் எப்படி பார்க்குறேன்றது இந்த உலகம் என்னை எப்படி பார்க்குதுன்றதையே காலப்போக்கில் மாற்றுறது. இந்த உலகம் உங்களை எப்படி பார்க்குறதுன்றது உங்கள் வாழ்க்கைக்கு முக்கியம்னு நீங்கள் நினைப்பீங்க, அது முக்கியம்தான். ஆனால் அதை மாற்றணுன்னா உங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை முதல்ல மாற்றணும். நான் என் வாழ்க்கையே என்னடா இது, எனக்கு எதுவுமே வராது, என் வாழ்க்கையே மோசம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அந்த பார்வை மாறவே மாறாது. நீங்கள் பிறக்கும் போதே மிகப்பெரிய சாதனையாளராக, மிகப்பெரிய வெற்றியாளராக தான் பிறந்தீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே மிகப்பெரிய வெற்றியாளர்கள் தான். நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 70 கோடி விந்தணுக்கள் ஒரு பந்தயத்தில் கலந்துக்குச்சு. அந்த 70 கோடி விந்தணுக்களில் ஒரே ஒரு விந்தணு, இருக்கிறதுலையே சக்தி வாய்ந்த, இருக்கிறதுலையே பலம் வாய்ந்த, இருக்கிறதுலையே திறமை வாய்ந்த ஒரு விந்தணு தான் கருமுட்டையை போய் அடைஞ்சிது. அந்த விந்தணு தான் குழந்தையாக இந்த உலகத்தில் பிறந்தது. பிறந்ததுக்கப்புறம் மட்டும் அது அப்படியே வாழ்ந்துடல, வாழ்க்கை சுகமாக இல்லை. பல நோய்கள் வந்தது, பல வைரஸை பார்த்தது, பல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை பார்த்தது, இப்படி தொடர்ந்து பல பரிசோதனைகளை பார்த்துக்கிட்டே இருந்தது. அப்படியெல்லாம் பார்த்து அதில் வெற்றி அடைஞ்ச ஒரு நபர் தான் நீங்கள். இன்றைக்கி நீங்கள் உயிரோட இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை உனக்கு அதுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குன்னு தான் அர்த்தம். இந்த இயற்கை உங்களை வாழ வைக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொகுசாக கொடுக்கல. நீ வாழ்கிறதுக்கு தகுதியான்ற கேள்வியை ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த கேள்வியில் வெற்றி பெற்று தான் நீங்கள் இன்றைக்கி உயிரோட இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த இயற்கையோட போட்டியில் நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்கன்னா வேறு எந்த போட்டியில் உங்களால் வெற்றி பெற முடியாது. இந்த இயற்கை உனக்கு வாழ்கிறதுக்கு தகுதி இருக்குது, நீ வாழலாம் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா அந்த வாழ்க்கை எவ்வளவு அழகானது. இப்படி நமக்கு கிடைச்ச அந்த ஒரு வாழ்க்கைன்றது நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய பரிசு. இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த பரிசு, இந்த இயற்கை நமக்கு கொடுத்த பரிசு, இந்த கடவுள் நமக்கு கொடுத்த பரிசு. ஒரு பரிசை நம்ம உதாசீனப்படுத்துறது அந்த பரிசை கொடுத்தவங்களை உதாசீனப்படுத்துறதுக்கு சமம். இது என்னடா வாழ்க்கை அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா, இந்த பெரிய பிரபஞ்சத்தை, இந்த இயற்கையை, இது என்னடா இயற்கை அப்படின்னு உதாசீனப்படுத்துறதுக்கு சமம். இந்த இயற்கை எவ்வளவு அற்புதமானது, இந்த இயற்கை தான் நீங்கள். அப்போ நீங்களும் அதே அளவுக்கு அற்புதமானவர் தான். நம்ம பல நேரங்களில் என்ன தவறு பண்ணிவிடுவோம்னா, கூட இருக்கிறவங்களுக்குலாம் என்ன பிடிக்கல, அடுத்தவங்களுக்குலாம் என்ன பிடிக்கல, என்னோட நண்பர்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்றதுக்காக அவங்களுக்கு பிடித்த ஒரு நபராக நம்ம மாறணும்னு நினச்சிட்ருப்போம். எப்போ நான் யாருன்றதை மறந்து அடுத்தவங்களுக்காக என்னோட கேரக்டரை, நேச்சரை நான் மாற்றிக்கிட்டே வரணும், அப்போ தான் இந்த இயற்கை என்னை எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கோ அங்கேருந்து நழுவி போகிறேன். அப்படி நழுவி போகிறப்ப தான் வாழ்க்கை என்னடா வாழ்க்கை அப்படின்னு வரும். இந்த இயற்கையாகவே நமக்கு ஒரு தனித்தன்மைன்றது இருக்குது, நமக்கு பிடிச்ச விஷயங்கள்னு இருக்குது, ஒரு செயலை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றதுலாம் இருக்குது. அதைப்படி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களாக இருப்பீங்க, அந்த தனித்துவமான நபராக இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது மட்டும்தான் உங்களால் இந்த பிரபஞ்சத்தை பார்த்து எனக்கு ரொம்ப அழகான வாழ்க்கையை கொடுத்துருக்கியே அப்படின்னு சொல்ல முடியும். மற்றவங்களை அடையிறதுக்காக என்றைக்குமே உங்களை நீங்கள் இழந்துடக்கூடாது. மற்றவங்களாம் எனக்கு வேணுன்றதுக்காக உங்களை நீங்கள் நிராகரித்துடக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிருக்குமே ஒரு தனித்தன்மை இருக்குது. தண்ணியால் என்ன செய்ய முடியுமோ அதை பெட்ரோலால் செய்ய முடியாது. ஒரு எறும்பால் என்ன செய்ய முடியுமோ அதை யானையால் செய்ய முடியாது. உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை வேறு யாராலையும் செய்ய முடியாது. வேறு யாரோ செய்கிறத தான் நான் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டீங்களோ அதை நீங்கள் செய்யாமலே போயிடுவீங்க. அடுத்தவங்களை பார்த்து நீங்கள் வியக்கலாம், அவங்கள ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கலாம், ஆனால் அவங்களாம் நீங்கள் ஆகக்கூடாது. யாரை வேணால் பார்த்து ரசிக்கலாம், அவரை மாதிரி நானும் ஆகணும் அப்படின்னு நினைக்கலாம், ஆனால் அவராகவே நீங்கள் ஆகிடக்கூடாது. அவர் செய்யக்கூடிய செயலை அவரை விட சிறப்பாக உங்களோட தனித்தன்மையை பயன்படுத்தி செய்யும் போது மட்டும்தான்
நீங்கள் வெற்றி அடைவீங்க. வாழ்க்கையில் என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருந்தால், எனக்கு அவ்வளவு திறமெல்லாம் கிடையாது, நான்லாம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா, இதற்கப்புறம் ஒரே ஒரு விஷயத்தை மாற்றிக்கோங்க, உங்கள் வாழ்க்கை அழகானதாக மாறும். அது என்னென்னா பொறுப்பேற்றுக்கிறது. வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குதோ அதுக்கெல்லாம் நான் தான் பொறுப்பு அப்படின்னு எடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கும் சரி, அதை விட ரொம்ப முக்கியமாக வெளியே யாராவது ஒரு உதவி கேட்டாலோ, ஒரு செயலை செய்ய சொல்லி கேட்டாலோ, ஒரு வேலை இருந்தாலோ, ஒரு பொறுப்பு இருந்தாலோ, அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்து பாருங்கள். அது அம்மா கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சுட்டோம், அதை எப்படியாவது மீட்டு எடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக கூட இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பொறுப்போடு சொல்லி பாருங்கள். உங்கள் மீது உங்களுக்கே நம்பிக்கை வரும், உங்கள் மீது உங்கள் கூட இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நம்பிக்கை வரும். அப்போது வாழ்க்கை ரொம்ப அழகானதாக தெரியும். ஆஹா வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. நம்மள பல பேர் ஆஹா வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாமல் போகிறதுக்கு காரணம் கிட்டத்தட்ட 90% பணம் என்கிட்ட இல்லையே அப்படின்றதா தான் இருக்கும். பணம் இல்லாதப்ப தான் வாழ்க்கை என்னடா இது அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் ஒரு உண்மை என்னென்னா, வாழ்க்கையில் நிறைய ஆஹா தருணங்கள் இருக்குது. அந்த ஆஹா தருணத்தை அனுபவிக்கிறதுக்கு பணம் பத்தாது அப்படின்றது தான் உண்மை. வாழ்க்கைக்கு பணம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாலே இவனுக்கு வாழ்க்கை பற்றின புரிதல் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணிடும். ஆனால் கொஞ்சம் உத்து கவனித்து பாருங்கள், வாழ்க்கையில் பணம் மட்டும்தான் செல்வமா? பணம் இருந்தால் மட்டும் அது செல்வம் கிடையாது. ஆரோக்கியம் தேவை, மன நிம்மதி தேவை, அன்பு தேவை. இவ்வளவு விஷயங்கள் சேரும்போது தான், அதுவும் பணத்தோடு சேரும்போது தான் வாழ்க்கை ஒரு முழுமை பெற்ற வாழ்க்கையாக உங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே நான் பணம் வாழ்க்கைக்கு முக்கியமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு முட்டாள் கிடையாது. பணத்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் வசதியை வாங்கி தர முடியும், இன்பத்தை வாங்கி தர முடியாது அப்படின்னு தான் சொல்கிறேன். பணம் உங்களுக்கு நல்ல மெத்தையை வாங்கி தரும், ஆனால் தூக்கத்தை வாங்கி தரவே தராது. பணம் உங்களுக்கு சுவைமிக்க உணவை வாங்கி தரும், ஆனால் அதை சுவைக்கக்கூடிய திறனையோ செரிமானத்தையோ வாங்கி தராது. பணம் உங்களுக்கு ஆடம்பர திருமணத்தை நடத்தி வைக்கலாம், ஆனால் நல்ல துணையை பெற்று தரவே தராது. வாழ்க்கையில் நிறைய தடவை பார்த்துருப்போம், பெரும் பணக்காரர்களாக ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்கிறது பணம் வாழ்க்கைக்கு அவ்வளோ முக்கியம்லாம் இல்லைப்பா அப்படின்னு. நம்ம என்ன நினச்சிருவோன்னா, எல்லா பணத்தையும் சம்பாதிச்சுட்டு இந்த வார்த்தையை சொல்கிறிய, எனக்கு பணமே பத்தலை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவோம். பணக்காரன் ஆகிட்டு என்ன வேணால் பேசலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே கொஞ்சம் ஆழமாக நம்ம கவனிச்சாகணும். பெரும் பணக்காரர்கள் ஆனதுக்கப்புறம் மட்டும் ஏன் பணம் முக்கியம் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க? அவங்க எல்லாரும் நான் மட்டும்தான் பணக்காரன் ஆகணும், நீலாம் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக உங்கள்கிட்ட பொய் சொல்லி உங்களை பணக்காரன் ஆகாமல் தடுக்கலாம் இல்லை. இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னோட தேவையவே என்னால் பூர்த்தி பண்ணிக்க முடியல, அந்த அளவுக்கு எனக்கு பணம் இல்லை அப்படின்னு நமக்கு தோன்றப்போ கட்டாயம் பணம் தேவை. என்னோட அடிப்படை தேவையை, என் வாழ்க்கைக்கான தேவையை என்னால் பூர்த்தி பண்ணிக்க முடியல, அதுக்கான பணம் என்கிட்ட இல்லைன்னா முதல்ல சொல்கிறது உழைச்சி பணத்தை சம்பாதிங்க அப்படின்றது தான், பணத்துக்காக ஓடுங்க அப்படின்றது தான். ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு புள்ளியில் நம்ம தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கான பணம் நமக்கு கிடச்சிரும், தேவைக்கான பணம் அப்படின்றது கிடச்சிரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஓடுனதை நிறுத்தாமல் இன்னும் ஓடிக்கிட்டே இருப்போம். அப்போ தான் நம்ம பெரும் பணக்காரர்கள் ஆவோம். அப்படி பெரும் பணத்தை சம்பாதிச்சதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா, என் தேவைக்காக தானே நான் சம்பாதிச்சேன், தேவையை பூர்த்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவ்வளவு பணம் இருக்கும், ஆனால் தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கான நேரம் இல்லாமல் போயிடும். இல்லை சில சமயம் அந்த தேவையே அங்கே இல்லாமல் போயிடும். நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைக்காக சம்பாதிப்போம், சம்பாதிக்கிறதுக்காக ஓடின ஓட்டத்தில் பசியே எடுக்காமல் போயிடும், சாப்பாடை சாப்பிட முடியாமல் போயிடும். இல்லை மனைவி குழந்தைக்காக நிறைய பொருட்களை வாங்கி தரணும் அப்படின்றதுக்காக நம்ம சம்பாதிக்கணும்னு ஓட ஆரம்பிப்போம். அவங்க தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு பணம் வந்ததுக்கப்புறம் நிறுத்தாமல் இன்னும் அதிகமாக ஓடும்போது அந்த தேவையே அங்கே இல்லாமல் போயிடுது, குழந்தையோ மனைவியோ நம்மளோட இல்லாமல் போயிடுறாங்க. அதனால தான் பெரும் பணக்காரங்க ஆன பல பேர் வாழ்க்கைக்கு பணம் மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க, வாழ்க்கைக்கு பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, தேவைக்காக கண்டிப்பாக சம்பாதிக்கணும், ஆனால் தேவையை தாண்டி இல்லை தேவையை தியாகம் பண்ணி என்றைக்குமே நம்ம சம்பாதிக்கக்கூடாது. பணம் ரொம்ப முக்கியம், ஆனால் எதுக்கு அது முக்கியன்றதை புரிஞ்சுக்கணும். தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு தான் முக்கியம். தேவையவே தொலைச்சிட்டு பணத்தை சம்பாதிச்சா அது முட்டாள்தனம்னு சொல்லாமல் வேறு என்னென்னு சொல்கிறது? இந்த வாழ்க்கையில் பணம் இல்லாமலே நிறைய ஆஹா தருணங்களை நம்மளால் அனுபவிக்க முடியும் அப்படின்றத ஒரு குழந்தையை பார்த்தாலே நமக்கு தெரியும். ஒரு சின்ன பொம்மையாக இருக்கலாம், அது பொம்மை கூட இல்லாத ஏதோ ஒரு பொருளாக இருக்கலாம், அதை எடுத்து பார்த்து ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட முடியுது ஒரு குழந்தையாலன்னா, நம்மளாலையும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பல விஷயங்களை பார்த்து சந்தோஷம் அடைய முடியும். சந்தோஷம் அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கோம், ஆனால் அடையிறோன்றதை கவனிக்காமல் விட்டுடுறோம். ஒரு இளையராஜா பாட்டை கேட்கும் போது, இல்லை ஒரு பஸ்ஸில் கொஞ்சம் தூரம் போகும்போது அங்கே ஒரு ஜன்னல் சீட் கிடைக்கும் போது, இதெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனால் அதை ஏன் உத்து கவனிக்காமல் விட்டுடுறோம்? இந்த மாதிரி ஆகா தருணத்தை உத்து கவனித்தாலே உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்றது தெரியும்.
பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்லலை, பணத்துக்காக ஓடுங்க. ஆனால் ஓடும்போது வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்குன்றத கவனிக்காமல் ஓடிடாதீங்க. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சு பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு ஆகா தருணங்கள் இருக்குது. பணத்தால் கூட பெற்றுத்தர முடியாத எவ்வளவு விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்குது. அது இன்னும் உயிரோடு இருக்கக்கூடிய உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கலாம், உங்களுக்கு பிறந்த ஒரு குழந்தையாக இருக்கலாம், உங்களுடைய மனைவியோ கணவனோ உங்கள் மீது செலுத்தக்கூடிய அன்பாக இருக்கலாம், ஏன் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 2 கை காலாக இருக்கலாம், நல்லா தெரியக்கூடிய கண்ணாக இருக்கலாம், நிம்மதியாக மூச்சை 5 நிமிஷத்துக்கு விடக்கூடிய திறனாக இருக்கலாம். இது எதையுமே பணத்தால் உங்களுக்கு பெற்றுத்தர முடியாது. இது ஏதாவது ஒன்று இல்லாமல் போகும்போது தான், பணம் கையில் அதிகமாக இருக்கும்போது கூட இதை என்னால் வாங்க முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாருங்களேன். நீங்களே இந்த வீடியோவை இதுக்கப்புறம் பார்க்காம கூட ஆஹா என் வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருக்குன்னு சொல்லுவீங்க. இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, மகிழ்ச்சியையும் வெற்றியையும் அடையிறதுக்கு ஒரே வழி கிடையாது அப்படின்றது தான். மகிழ்ச்சியையும் வெற்றியையும் ஒன்றா நம்ம கூட தக்க வச்சிக்க முடியாதுன்னு நான் சொல்ல, ஆனால் ரெண்டுத்தையும் அடையிறதுக்கான வழின்றது வேறு வேறு. வெற்றி வேணும்னா நம்மள்ட்ட என்னெல்லாம் இல்லையோ அதை பார்த்து அதை அடையிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கும் போது அது கிடைக்கும் போது வெற்றின்றது கிடைக்கும். மகிழ்ச்சி வேணும்னா நம்மள்ட்ட என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து சந்தோஷப்படும் போது மட்டும்தான் அது கிடைக்கும். இப்போ இதுவா அதுவா அப்படின்றது இங்கே கேள்வியே கிடையாது. ஏன் வெற்றியோ மகிழ்ச்சியோ ஒன்றை மட்டும்தான் நீங்கள் அடையணும்? ரெண்டுத்தையும் அடைங்க, இதுவும் அதுவும் அப்படின்னு சொல்ல பழகுங்க. ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது தான் இங்கே புத்திசாலித்தனம். என்கிட்ட இப்போ என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு நாளும் உணர்றது எவ்வளவு முக்கியமோ, அதே மாதிரி இல்லாத விஷயத்தை அடையிறதுக்காக எதிர்கால முயற்சியும் முக்கியம்தான். இதில் இதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம் இங்கே நம்ம சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் நம்ம செய்யக்கூடிய ஒரு முட்டாள்தனத்திலேருந்து வெளியே வந்தாகணும். அது என்னென்னா, வெற்றிக்காக மகிழ்ச்சியை அடமான வைக்கிறது. தூக்கத்தை விற்றுட்டு நல்ல மெத்த வாங்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். மகிழ்ச்சியை விட்டுட்டு வெற்றி வேணும் அப்படின்னு ஆசைப்படுறதும் அதே மாதிரியான முட்டாள்தனம் தான். நீங்கள் நல்ல ஷூவை வாங்குங்க, ஆனால் அந்த ஷூ வாங்கும்போது இந்த ஷூவை போட்டுக்கிறதுக்கான கால் நம்மள்கிட்ட இருக்கே அப்படின்னு சந்தோஷப்படுங்க. நல்ல மெத்தை வாங்குங்க, மெத்தை வாங்கும்போது இதில் தூங்குறதுக்கு நமக்கு தூக்கம் வருதே அப்படின்னு சந்தோஷப்படுங்க. மெத்தையை வாங்கக்கூடாது யாரும் சொல்லலை, ஷூ வாங்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. ஷூவும் வாங்குங்க, மெத்தையும் வாங்குங்க. அதை வாங்கும் போது அதை பயன்படுத்துறதுக்கான திறன் நம்மள்கிட்ட இருக்கே அப்படின்னு சந்தோஷமும் படுங்க. வெற்றியும் வாழ்க்கைக்கு முக்கியம், மகிழ்ச்சியும் ரொம்ப முக்கியம். ஆனால் மகிழ்ச்சி வேணும்னா என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தாகணும். வெற்றி வேணும் அப்படின்னா என்ன செய்யணுன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்படி வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் ஒன்றா புரிஞ்சுக்கும் போது நம்மளால் ஆஹா வாழ்க்கை அப்படின்னு சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சலிச்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. வாழ்க்கை ஒரே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரே ருட்டீனாக இருக்குது. காலையில் ஆஃபீஸ் போகிறேன், நைட்டு வந்து தூங்குறேன், ஒரே விஷயந்தான் திரும்ப திரும்ப நடக்குது. வாழ்க்கை ரொம்ப போரிங்காக இருக்குது, சலிப்பாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஒரு விழிப்புணர்வு நமக்கு இல்லை அப்படின்றது தான். வாழ்க்கை ஒரே மாதிரி திரும்ப திரும்ப இருக்கவே முடியாது அப்படின்றது தான் உண்மை. நம்ம தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே வரோம், நம்மளோட புரிதல்கள் மாறிக்கிட்டே இருக்குது. இப்படி நம்மளோட புரிதல்கள் மாற மாற எப்படி ஒரே வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் நடக்க முடியும்? செயல்பாடுகள் ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் அதை நம்ம எப்படி பார்க்குறோன்றது மாறிக்கிட்டே தானே இருக்குது. இந்த காணொலியை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு சில புரிதல்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்கும். இந்த புரிதல் வந்ததுக்கப்புறம் அதே நிகழ்வை உங்கள் வாழ்க்கையில் திரும்ப நடந்தாலும் அதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? அதை மாறுபட்ட வித்தியாசமான ஒரு விஷயமாக தானே பார்ப்பீங்க. அப்படி பார்க்க ஆரம்பிக்கும் போது வாழ்க்கை எப்படி ஒரே மாதிரியே உங்களுக்கு நடக்கும்? இங்கே வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் புதுசாக பார்க்குறது எப்படின்னு கற்றுக்கோங்கன்னு நான் சொல்லவே இல்லை. உண்மையாகவே வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் புதுசாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் வேறு விதமாக தான் நமக்கு தெரியும். அதை பார்க்குறதுக்காக நம்ம எதுவும் பெருசாக செய்ய வேண்டியதெல்லாம் கிடையாது. வாழ்க்கை ஒவ்வொரு நிமிடமும் வெவ்வேறு விதமாக புது புது விஷயங்களை தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. வானத்தை கொஞ்ச நேரம் ஒத்து பாருங்கள், மேகம் ஒரே மாதிரி திரும்ப வந்திருக்கா என்றைக்காவது? பிறந்ததுலேருந்து சூரிய உதயத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்திருந்தாலும் ஒவ்வொரு சூரிய உதயமும் வெவ்வேறு விதமாக தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் கவனிக்க முடியும். வாழ்க்கை ஒரே மாதிரியே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அது நமக்கு எதை காட்டுதுன்னா, நம்ம வளராமல் இருக்கோம், நம்மளோட பார்வை மாறாமல் இருக்குது அப்படின்றத மட்டும்தான் காட்டுது. நம்ம பிறக்கும் போது நம்ம அம்மா நம்மளை பார்த்துக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாங்க. நம்ம ஒரு காலேஜ் போகிற வயசில் நமக்கு ஒரு தோழி மாதிரி அவங்க மாறுறாங்க. ஒரு கல்யாணமான காலத்தில் நம்ம மனைவிக்கு நம்ம இவ்வளவு செய்கிறோமே, நம்ம அம்மாவுக்கு இவ்வளவு எதுவுமே செய்யாமல் விட்டுட்டோமே அப்படின்னு நம்மளோட குற்ற உணர்ச்சியாக கூட அவங்க மாறுவாங்க. ஒரு 40 வயதில் அம்மா திரும்ப நம்மளோட குழந்தையாக மாறுவாங்க. அம்மா அதே ஆள் தான், ஆனால் நம்ம வளர வளர அம்மா எப்படிப்பட்ட நபராக, அவங்க கூட நமக்கு இருக்கக்கூடிய அனுபவம் எப்படிப்பட்ட விஷயமா மாறிக்கிட்டே வருது. வாழ்க்கைன்றது தொடர்ந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும்.
ஒரு ஜென் குருவை பற்றின ஒரு கதை இருக்குது. அவர் தினமும் போய் விறகு எடுத்துகிட்டு வருவாராம். ஒரு நாள் அவருக்கு ஞான உதயம் வந்துடுது. அதுக்கப்புறம் அவர் ஏதாவது வித்தியாசமாக செய்வார் அப்படின்னு எல்லாரும் உட்காந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். ஆனால் அவர் திரும்பவும் அதே மாதிரி போய் விறகு எடுத்துக்கிட்டு தான் வந்துகிட்டு இருந்தாராம். எல்லாரும் அவர்கிட்ட ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க, இவ்வளவு நாள் நீங்கள் விறகு எடுத்துகிட்டு வந்தீங்க, பரவாயில்ல, இப்போ உங்களுக்கு தான் ஞான உதயம் வந்துடுச்சு, இன்னும் நீங்கள் ஏன் விறகு எடுத்துகிட்டே வந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் இவ்வளவு நாள் விறகு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன், இப்போது ஞானத்தோடு போய் விறகு எடுத்துகிட்டு வரேன். விறகு எடுக்கிறது அதே மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனால் அதை அதே மாதிரி நான் செய்யலை, அதே மாதிரி நான் பார்க்கல, என்னோட தரம் மாறிக்கிட்டே தான் இருக்குதுன்னு சொன்னாராம். ஒரு டாக்டராக நீங்கள் இருந்தீங்கன்னா தினமும் நோயாளிகளை ஸ்டெதஸ்கோப் வச்சு பார்த்தே ஆகணும். ஒரு ஆசிரியராக இருக்கீங்கன்னா ஒரே பாடத்தை அடுத்தடுத்த வருடம் வேறு வேறு குழந்தைகளுக்கு எடுத்தே ஆகணும். வாழ்க்கையில் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சே ஆகணும். ஆனால் திரும்ப திரும்ப செய்கிறப்போ அது ஒரே விஷயமா இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம செய்கிற வேலையோட தரம் மாறிக்கிட்டே வருது அப்படின்னா, நம்மளோட புரிதல் மாறிக்கிட்டே வருது அப்படின்னா, நம்மளோட பார்வை மாறிக்கிட்டே வருது அப்படின்னா, நம்ம வளர்ந்துக்கிட்டே போகிறோம் அப்படின்னா, அந்த விஷயங்கள் திரும்ப செய்கிற மாதிரி இருந்தாலும் அது எல்லாமே புது விஷயந்தான். வாழ்க்கை இவ்வளவு புதிய விஷயங்களை ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு கொடுக்குறப்போ, என்னடா வாழ்க்கை சலிப்பாக இருக்குன்னு எப்படி சொல்ல முடியுது? ஆஹா வாழ்க்கை அப்படின்னு தானே சொல்ல முடியணும். வாழ்க்கை எப்போ மோசமானதாக தெரியும்னா, இந்த உலகம் என்ன மாதிரி இல்லையே அப்படின்றத கவனிக்கும் போது, அப்படி கவனித்து ஒரு அழிவு சார்ந்த சிந்தனை நமக்குள்ளே வரும்போது, இந்த உலகம் என்ன மாதிரி இல்லைன்னா இந்த உலகத்தோட ஒத்து போல அப்படின்னா, ஒன்று நான் தப்பு, இல்லை இந்த உலகம் தப்பு அப்படின்னு நினைக்கிறது. நான் தப்பு அப்படின்னு நினச்சி என்ன மாற்றிக்கிறதும் தப்பு தான். அதே போல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் முட்டா பசங்கயா, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு தான். ஒரு வட்டமோ செவ்வகமோ இல்லை முக்கோணமோ, இதில் எது சிறந்த வடிவம்? எல்லாமே வடிவம் அப்படின்றது தான் உண்மையே தவிர, இதில் சிறந்த வடிவம் எது, மோசமான வடிவம் எது அப்படின்னு நம்மளால் எப்படி சொல்ல முடியும்? ஒருத்தருக்கு கிரிக்கெட் பிடிக்கும், இன்னொருத்தவருக்கு ஹாக்கி பிடிக்கும், ஒருத்தவருக்கு எதுவுமே பிடிக்காது. இங்கே யாருக்கு நல்ல விளையாட்டு பிடிச்சிருக்குன்றதுலாம் கிடையாது. இங்கே ஒவ்வொருத்தருக்கும் வேறுபட்ட ஆர்வம் இருக்குது அப்படின்றத மட்டும்தான் இது காட்டுது. பலவிதமான மலர்கள் சேரும்போது தான் ஒரு பூங்கொத்து கிடைக்குது. அதே மாதிரி பலவிதமான மனிதர்கள் சேரும்போது தான் ஒரு அழகான குடும்பம் அப்படின்றது கிடைக்கும். இங்கே அழகான மனிதர்கள், அழகில்லாத அசிங்கமான மனிதர்கள்னு யாருமே கிடையாது. எல்லாம் வேறுபட்ட மனிதர்கள் மட்டும்தான். நீங்கள் சமைக்கிறது ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்களுடைய சமையல் நல்லா இல்லை அப்படின்றது கிடையாது. உங்களோட சமையல் வேறுபட்டு இருக்குது, அவருடைய சுவை வேறுபட்டு இருக்குது. உங்கள் சமையல் அவருக்கு பிடிக்கலன்றதுனால அவருக்கு சுவையே தெரியாது அப்படின்றதும் கிடையாது. இங்கே மனிதர்கள் வேறுபட்டவங்க தான். ஜப்பானில் ஒரு தலை சிறந்த சமையல்காரர் சமைக்கிற சமையல் எனக்கு பிடிக்காமல் போகலாம், அந்த சுவை என்னன்னே எனக்கு தெரியாமல் போகலாம். அதனால அவர் நல்ல சமையல்காரர் இல்லை அப்படின்னும் கிடையாது, எனக்கு சுவையே கிடையாது அப்படின்றதும் கிடையாது. நாங்கள் ரெண்டு பேரும் வேறுபட்ட மனிதர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற வேற்றுமையை நேர்மறையாக பார்க்க கற்றுக்கிட்டாதான் இந்த உலகத்தோட உங்களுக்கு இருக்கக்கூடிய வேற்றுமையை நீங்கள் நேர்மறையாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்போ இந்த உலகம் அழகானதாக தெரியும், நீங்களும் ரொம்ப அழகானதாக தெரிய ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கை உங்களுக்கு அழகானதாக தெரியாமல் போகுதுன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வேற்றுமைகளை நீங்கள் ஒழுங்காக ரசிக்கலை அப்படின்றது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். திரும்ப இந்த உலகத்தை ஒரு வாட்டி பாருங்கள், எவ்வளவு வேற்றுமைகள் இருக்குது, அந்த ஒவ்வொரு வேற்றுமையும் எவ்வளவு அழகாக இருக்குது. இது அவரோட வழி, இது என்னோட வழி. இங்கே நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்ந்த ஒரு வழி அப்படின்றது கிடையவே கிடையாது. நமக்கு எந்த வழி இருக்கோ அதில் போகிறது தான் அழகாக கொடுக்கும். இது அவரோட வழி, இது இவங்களோட வழி. நம்ம எல்லாருக்கும் சேர்ந்த ஒரு வழி அப்படின்றது கிடையவே கிடையாது. நம்ம வழியில் போகும்போது வாழ்க்கை அழகானதாக தெரியும். அப்போ கண்டிப்பாக நம்ம ஆஹா வாழ்க்கை அப்படின்னு சொல்ல தான் போகிறோம். நீங்கள் பிறந்த நாள் அன்னைக்கு முதல் முறை அலறப்போ அப்படிப்பட்ட ஒரு குரல் முதல் முறையாக இந்த பிரபஞ்சத்தில் சேர்க்கப்பட்டுச்சு. முதல் முறையாக நீங்கள் புன்னகைக்கிறப்போ ஒரு புதிய வடிவம் இந்த பிரபஞ்சத்தில் சேர்க்கப்பட்டுச்சு. அது வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் அப்படிப்பட்ட குரலும் கிடையாது, அப்படிப்பட்ட வடிவமும் கிடையாது. அவ்வளவு அழகான அற்புதமான படைப்பு இந்த பிரபஞ்சத்தில் சேர்ந்ததுக்கப்புறம் அதோட வாழ்க்கையை அது எப்படி வாழணும்? வாழ்க்கையை ரெண்டு விதமாக வாழலாம். ஒன்று வயது முதிர்வடைகிறது, இன்னொன்று வளர்ச்சி அடைகிறது. நம்ம எல்லாரும் வளர்ந்துக்கிட்டு இருக்கோமா இல்லை வயது முதிர்வு அடைஞ்சிக்கிட்டு இருக்கோமா? நாளை எண்ணி ஓட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வயது முதிர்வு தான் அடைகிறோம். எப்படா சனி ஞாயிறு வரும் அப்படின்னு பார்த்து வாழ்க்கையில் 5 நாளை ஓட்டினோன்னா நம்ம வெறும் வயது முதிர்வு தான் அடைகிறோம். யாரையுமே இன்றைக்கி நான் புன்னகைக்க வைக்கல, யாரோட கண்ணீரையும் நான் துடைக்கலை, என்னோட அன்புக்குரியவர்களோட நான் நேரத்தை செலவழிக்கலை அப்படின்னா நான் வெறும் வயது முதிர்வு அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன். என் வாழ்க்கையில் ஒரு நாள் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ வாழ்க்கையை ரசித்து ருசித்து வளர்ந்து வாழ்கிறது எப்படி? 4 விஷயம் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையை எப்படி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னு கவனிங்க. இந்த புத்தகத்தை எழுதின இந்த ஆசிரியராக இருக்கட்டும், இல்லை இந்த புத்தகத்தை படித்த நானாக இருக்கட்டும், இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க நானாக இருக்கட்டும், இதை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க நீங்களாக இருக்கட்டும்,
நம்ம எல்லாருமே இந்த செயலை செய்யணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட உடம்பு. இந்த உடம்பை பார்த்துக்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என் உடம்பின் நலனுக்காக நான் என்னெல்லாம் செஞ்சேன் அப்படின்ற கேள்வியை கேளுங்க. அதற்காக ஏதாவது செஞ்சுருந்தா தான் நீங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்து கற்கிறது. நம்ம எல்லாருமே ஒரு காலேஜை முடிச்சிட்டோன்னா அதுக்கு மேலே கல்வினாலே என்னன்னு நமக்கு தெரியாமல் போயிடுது. எதையுமே புதுசாக படிக்கிறதோ தெரிஞ்சுக்கிறதோ கிடையாது. இப்படி நம்ம தெரிஞ்சுக்கும் போது தான் நம்ம வளர்கிறோம். எதையுமே தெரிஞ்சிக்காமல் ஒரு நாளை கழிச்சோன்னா அங்கே வயது முதிர்வு அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் புதுசாக என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்ற கேள்வியை கேளுங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டா தான் நான் தூங்கணும் அப்படின்ற முடிவுக்கு வாங்க. அடுத்து அன்பு. இன்றைக்கி நான் யாருக்கெல்லாம் அன்பை கொடுத்தேன் அப்படின்ற கேள்வியை கேளுங்க. ஏதாவது ஒரு நபருக்கு அன்பை கொடுக்காம இன்றைக்கி நான் தூங்க போகிறேன்னா என் வாழ்க்கையில் ஒரு நாள் சேர்க்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். இன்றைக்கி ஏதாவது ஒரு நபர் நமக்காக இவர் இருக்காரு அப்படின்னு என்னை பற்றி யோசிச்சிருப்பாரா? அப்படி யோசிக்க வச்சேன்னா, அப்படி யோசிக்க வச்சா நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நான் இல்லாமல் போனதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு என்னால் ஏதாவது கிடச்சிருக்குமா? இந்த உலகத்துக்கு ஏதாவது நான் கொடுத்துருக்கேன்னா? இந்த உலகத்துலேருந்து நிறைய விஷயத்தை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஏதாவது ஒன்றத்தை திருப்பி கொடுத்துருக்கேனா அப்படின்னு கேளுங்க. அப்படி ஏதாவது ஒன்றத்தை நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உதவின்னு வரக்கூடிய நபர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்களால் முடிஞ்ச ஒரு நல்ல படைப்பை பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் செய்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த உலகத்துக்காக ஏதோ ஒன்றத்தை நீங்கள் திருப்பி கொடுக்குறதா அர்த்தம். அதை செஞ்சாலும் நீங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில் வயது முதிர்வடைகிறத கொஞ்சம் தூரமாக எடுத்து வச்சுட்டு வளர்றதை பற்றியே யோசிச்சு பாருங்கள். ஆஹா வாழ்க்கைன்னு இருக்கும். நம்ம வாழ்க்கையை அழகாக ஆக்கணும் அப்படின்னா நம்மளுடைய குழந்தைகளை நம்ம தரமாக வளர்த்துட்டோம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்தாலே நம்ம வாழ்க்கையை அழகாயிடும். குழந்தைகளை தரமாக வளர்க்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? புத்தகங்களில் இருக்கிற ரோல் மாடல் எல்லாத்தையும் முன்மாதிரிகளை அவங்களுக்கு எடுத்து காட்டணுமா? கிடையவே கிடையாது. அவங்களுக்கான முன்மாதிரி பெற்றோர்கள் மட்டும்தான். நம்ம குழந்தைக்கு முன்மாதிரியாக இருந்துட்டாலே, ஒரு நல்ல முன்மாதிரியாக இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கை அழகானதாக மாறிடும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் அடுத்தவங்களுக்கு ஒன்று எச்சரிக்கையாக இருப்பாங்க, இல்லை எடுத்துக்காட்டாக இருப்பாங்க. இவனை மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்ற எச்சரிக்கையாக நம்ம இருக்க போகிறோமா, இல்லை இவரை மாதிரி எப்படி ஆகிறது அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க போகிறோமா? இது ரெண்டுத்தில் எதை நம்ம செய்ய போகிறோன்றது தான் நம்ம குழந்தையை நம்ம எப்படி வளர்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு பதிலாக இருக்குது. நம்ம செய்கிற செயலுக்கு ஒரு 3 கேள்வியை கேட்டுட்டோன்னா நம்ம செய்கிற செயல் எடுத்துக்காட்டாக மட்டும்தான் இருக்கும். நான் செய்கிற இந்த செயலை என்னோட பெற்றோர்களுக்கு முன்னாடி நான் செய்வேனா அப்படின்னு கேட்டு பாருங்கள். நான் செய்கிற இந்த செயலை என்னோடய குழந்தைகள் செஞ்சால் பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா அப்படின்றத கேட்டு பாருங்கள். நான் செய்கிற இந்த செயலை என்னோடய வழிபாட்டு தலங்களில் இருந்து என்னால் செய்ய முடியுமான்னு கேட்டு பாருங்கள். இந்த 3 கேள்வியை கேட்டதுக்கப்புறம் ஒரு செயலை செஞ்சால் அது நம்ம குழந்தைகளுக்கான எடுத்துக்காட்டாக தான் இருக்கும். குழந்தைகளுக்கு நேர்மையை சொல்லித்தர முடியாது, நேர்மையானவனா நம்ம இருந்து தான் காட்ட முடியும். குழந்தைகளுக்கு புத்தகம் படிக்க சொல்லித்தர முடியாது, நம்ம புத்தகம் படித்து தான் காட்ட முடியும். ஒரு அழகான ஒரு கதை இருக்குது. ஒரு வீட்டில் ஒரு சின்ன பையன் இருக்கான். அப்பா அம்மா இருக்காங்க, தாத்தா இருக்கார். தாத்தாக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, கையெல்லாம் நடுங்கும். எல்லாரும் ஒன்றா உட்காந்து தான் இரவு உணவு சாப்பிடுவாங்க. ஆனால் தாத்தாக்கு வயதானதுனால சாப்பாடை கீழே அடிக்கடி சிந்துவார். கையில் இருக்கிற பாத்திரத்தை கீழே போட்டு உடைப்பார். இதை பார்த்து ரொம்ப கோபமாயிட்டார் அப்பா அதனால் அடுத்த நாளே போய் மரத்தாலான ஒரு சட்டியை வாங்கிட்டு வர்றாரு. அதில் சாப்பாடை போட்டு தாத்தாவை ஒரு மூலையில் உட்கார வச்சு சாப்பாட சொல்கிறாரு, சிந்துனா துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. அடுத்த நாள் காலையில் அப்பா வெளியே கிளம்பும் போது பார்க்குறாரு, பையன் மரத்தை வச்சு ஏதோ விளையாடிக்கிட்டு இருக்கான். என்ன கண்ணா பண்ணுற அப்படின்னு அப்பா கேட்டதுக்கு பையன் சொல்கிறான், நீனும் அம்மாவும் வயசாயிடுச்சுன்னா சாப்பிட கஷ்டப்படுவீங்கல்ல, உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக மரசட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னானா. பசங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லித்தர முடியாது, செஞ்சு தான் காட்ட முடியும். நீங்கள் எவ்வளவு வேணால் தத்துவங்கள் பேசலாம், ஆனால் அதன்படி நடந்து காட்டினா தான் அவங்க குழந்தைகள் அதன்படி நடந்துப்பாங்க. குழந்தைகளை ஒழுங்காக வளர்க்கும் போது தான் நமக்கு வாழ்க்கையே அழகானதாக தெரியும். நம்ம வாழ்க்கை அழகானதாக இருக்கணும் அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக நம்ம இருக்கோம் அப்படின்ற உணர்வு நமக்கு வரணும். ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாகணும். என் வாழ்க்கையில் நான் நெறி தவறி நடந்துக்கிட்டு இருக்கேன்னா என்னோட குழந்தைக்கு முன்னாடி முகம் கொடுத்து பேசுகிறதுக்கான தகுதியை இழந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். செய்யக்கூடிய செயல்களில் நிறைய வச்சு பாருங்கள். குழந்தை அற்புதமான குழந்தைகளாக உருவெடுப்பாங்க. அது உங்களுக்கு ஆஹா வாழ்க்கை அப்படின்ற தருணத்தை கொடுக்கும். வாழ்க்கையை பற்றி நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் சுகம் வலி அப்படின்றது தான். வாழ்க்கையில் எது சுகமான கதவாக இருக்கோ அதை திறந்து உள்ளே போனீங்கன்னா வலி நிறைந்த வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கும். எது வலியான ஒரு கதவாக இருக்கோ அதை தொடர்ந்து உள்ளே போனீங்கன்னா நிறைய சுகம் நிறைந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கும்.
மனிதனோட இயற்கை என்னன்னா சுகத்தை நாடு, வழியிலிருந்து ஓடு அப்படின்றது தான். இது எல்லா உயிருக்குமே பொருந்தும். ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா உடனடி வழிகளை நம்ம ஏற்றுக்கணும், உடனடி சுகத்தை தவிர்க்கணும். அப்போது வாழ்க்கையின் இயற்கைக்கு மாற இங்கே நடந்துக்கணும் அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். இயற்கை நமக்கு சுகத்தை தேடு, வழியிலிருந்து ஓடுன்னு சொல்லி தந்துக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம வழியை தேடிக்கோ, சுகத்திலிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்துக்கோன்னு சொல்கிறது இயற்கைக்கு மாறான ஒரு விஷயமா இருக்கே. இவ்வளவு நேரம் இயற்கையின்படி நம்ம நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு இடத்துல மட்டும் இயற்கைக்கு மாறா இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஏன்னா மனிதன் மிகவும் சக்தி படைத்த ஒரு உயிராக மாதிரி இந்த இயற்கையவே ஓரளவுக்கு மாற்றிட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இயற்கை எதுக்கெல்லாம் நமக்கு சுகத்தை கொடுத்தது, எதுலாம் நமக்கு நல்லதாக இருந்ததோ, எதுலாம் நமக்கு கிடைக்காம இருந்ததோ அதுக்கெல்லாம் ஒரு சுகத்தை கொடுத்தது. உதாரணத்துக்கு ஆரம்ப காலத்தில் உணவுன்றது நமக்கு கிடைக்கல, உணவுன்றது அரிதாக இருந்தது, அதனால் உணவை சாப்பிடும் போது சந்தோஷம் கொடுத்தது. ஆனால் இன்றைக்கி உணவை மனிதன் அளவுக்கு அதிகமாக உற்பத்தி பண்ணிட்டான். இப்போ உணவை சாப்பிடும்போது இயற்கை உனக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும், ஆனால் அது கிடைக்காத ஒரு விஷயமா இல்லாதனால அது அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிட்டு நம்ம வாழ்க்கையை வலி நிறைந்த வாழ்க்கையாக மாற்றிக்கிட்டோம். இந்த ஒரு இடத்துல நம்ம இயற்கைக்கு முரண்பட்டு தான் ஆகணும். இயற்கை வழியை தேடாதன்னு சொன்னாலும் உடனடி வழியை நம்ம தேடிக்கிட்டாகணும். ஏன்னா மனிதன் இயற்கையிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்கிட்டான். அதற்காகலாம் மனிதன் இயற்கைக்கு முரண்பட்டுட முடியாது. உடனடி வழியை கொஞ்ச நாளுக்கு தொடர்ந்து எடுத்துக்கிட்டே பாருங்க, அதற்கப்புறம் அது உடனடி சுகமாக தான் மாறும். முதல் நாள் உடல் பயிற்சி செய்கிறது கொஞ்சம் வலி நிறைந்ததாக தான் இருக்கும், ஆனால் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தால் அதுவே சுகம் தரக்கூடிய விஷயமா மாறிடும். மனிதன் இயற்கைக்கு முரண்பட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இயற்கைக்கு கொஞ்ச நாள் முரண்பட்டு இருந்தாலே இயற்கை அவனுக்கானதாக திரும்பவும் மாற ஆரம்பிச்சிடும். ஆஹா வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லணும்னு ஆசைப்பட்டா உடனடி வழிகளை ஏற்றுக்கிட்டாகணும், உடனடி சுகத்தை தவிர்த்தாகணும். இந்த வாழ்க்கையில் இன்பம் இருக்கலாம், துன்பமும் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் சாதகம் இல்லாத ஒரு நிகழ்வுன்றது கிடையவே கிடையாது. வாழ்க்கையில் இதெல்லாம் சாதகமான நிகழ்வு, இதெல்லாம் சாதகம் இல்லாத நிகழ்வு அப்படின்னு ஒன்று பிரித்தே நம்மளால் சொல்ல முடியாது. வாழ்க்கையில் நமக்கு வெற்றி கிடைச்சது அப்படின்னா அது நமக்கு உத்வேகத்தை கொடுக்கும், தோல்வி கிடைச்சா வாழ்க்கை என்னன்றதை நமக்கு கற்றுக் கொடுக்கும். ரெண்டுமே சாதகமான விஷயம்தான். துன்பங்கள் வரலாம், ஆனால் அந்த துன்பங்கள் கூட நமக்கு சாதகமான விஷயம்தான். எப்போ துன்பங்களை கடந்து போகிறோமோ அப்போ தான் துன்பங்களை எப்படி கையாளுறதுன்றதை நம்ம கற்றுக்குறோம். பல பிரச்சனைகளை சமாளிக்கும் போது தான் நம்மளோட நல் ஒழுக்கத்தை நம்ம வளர்த்து எடுத்துக்கிறோம். இந்த வாழ்க்கைன்றதே ஒரு பயிற்சி கூடம் தான். நல் ஒழுக்கத்தை, நல்ல குணாதிசயங்களை வளர்த்து எடுக்கிறதுக்கான ஒரு பயிற்சி கூடம். அந்த பயிற்சி கூடத்தில் சில சமயம் வெற்றி கிடைக்கும், சில சமயம் துன்பம் கிடைக்கும். இங்கே துன்பம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால துன்பத்திலேயே நீங்கள் இருக்கணும் அப்படின்னா நம்ம சொல்ல வரல. பயிற்சி கூடத்தில் துன்பங்களை தவிர்க்க முடியாது அப்படின்னு தான் சொல்கிறேன். தவிர்க்க முடியாதுன்னு ஆனதுக்கப்புறம் அங்கே அது சரியாக தப்பான்னு பேசி என்ன பிரயோஜனம்? அது சாதகம் இல்லையான்னு பார்த்தாலே போருமே. அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா வாழ்க்கையில் சாதகம் இல்லாத ஒரு நிகழ்வுன்றது கிடையவே கிடையாது. துன்பத்தை கொடுத்தாலும் சரி, அது பிற்காலத்தில் நமக்கு ஏதோ ஒரு வழியில் சாதகமானதாக மட்டும்தான் இருக்க முடியும். வாழ்க்கையில் சாதகமற்ற விஷயம் இருக்குதுன்னு நினைக்கும் போது தான் வாழ்க்கையே பிரச்சனையாகவும் என்னடா வாழ்க்கை அப்படின்னு தோணும். கொஞ்சம் இந்த உண்மையை ஆழமாக புரிஞ்சுக்கிட்டோன்னா வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு வினாடியும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோன்னா வாழ்க்கையை பார்த்து ஆஹா வாழ்க்கை அப்படின்னு எப்படி நம்மளால் சொல்லாமல் இருக்க முடியும்? நம்ம என்ன செய்கிறோம், எப்படி உலகத்தை பார்க்குறோம், இது எல்லாத்துக்குமே உயிர் நாடி நம்ம எப்படி உணர்கிறோம் அப்படின்றது தான் நம்மளோட உணர்வு தான். அப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் பெறணுன்னா உங்களோட உணர்வுகளை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். உணர்வுகளை மாற்றிக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. அப்போது எப்படி என்னோடய உணர்வை நான் மாற்றிக்கிறது? உணர்வை மாற்றிக்கணுன்ற அவசியம் கிடையாது, செயல்களை மாற்றினா உணர்வும் தானாக மாறும். இதுக்கு நம்ம உணர்வு செயல் சேர்ந்த ஒரு சூழலை பற்றி புரிஞ்சுக்கிட்டாகணும். நான் பதட்டமாக இருக்கும்போது பதட்டமாக பேச ஆரம்பிப்பேன், பதட்டமாக பேசுறதுனால திரும்பவும் பதட்டமாக உணர ஆரம்பிப்பேன். இப்படி உணர்வு செயலாக மாறி செயல் திரும்ப உணர்வாக மாறி அது மீண்டும் செயலாக மாறும். இந்த சுழற்சியில் தான் நம்மளோட உணர்வுன்றதே அதிகரிக்கும். உணர்வை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது தான், ஆனால் நம்மளோட செயலை நம்மளால் கட்டாயம் கட்டுப்படுத்த முடியும். ஒரு துறவியை பற்றின ஒரு சின்ன கதை இருக்குது. ஒரு துறவி என்ன பண்ணுறாரு, அவரோட சீடர்களை கூப்பிட்டு எனக்கு ஒரு கோப்பையில் மது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சீடர்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி, துறவி மது சாப்பிட போகிறாரா அப்படின்னு அதிர்ந்து போகிறாங்க. இருந்தாலும் துறவி கேட்டாரேன்றதுக்காக ஒரு கோப்பையில் மதுவை எடுத்துகிட்டு வந்து அவருக்கு முன்னாடி வச்சாங்களாம். அவர் தன்னோட கையை இறுக்கி கட்டிக்கிட்டு அந்த கோப்பையை பார்த்துக்கிட்டே மட்டும் இருந்தாராம். மது கேட்டிங்க, எடுத்துகிட்டு வந்துட்டோம், அதை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, எங்களுக்கு ஏதோ பெரிய பாடம் சொல்லித்தர போகிறீங்களோ அப்படின்னு சீடர்கள்லாம் கேட்குறாங்க. அப்போ துறவி சொன்னாராம், இல்லை எனக்கு மது குடிக்கணும் போல் இருந்துச்சு, அதனால் எடுத்துகிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் ஏன் குடிக்காமல் இருக்கீங்கன்னு கேட்டப்போ அவர் சொன்னாராம், என்னால் எல்லா விஷயத்தையும் கட்டுப்படுத்த முடியாது,
என்னோடய உணர்வுகளை, என்னோடய ஆசையை என்னால் கட்டுப்படுத்த முடியல தான். ஆனால் என்னால் என்னோடய கையை கட்டுப்படுத்த முடியும். அந்த கோப்பையை எடுக்கிற செயலை கட்டுப்படுத்த முடியும். அதனால தான் உங்கள்கிட்ட மதுவை எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன். ஆனால் இப்போது என்னால் கட்டுப்படுத்த முடிஞ்ச விஷயத்தை கட்டுப்படுத்தி அதை குடிக்காமல் இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அதே போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு உணர்வு நமக்கு தேவைப்படும். இல்லை சில உணர்வுகள் தேவைப்படாமல் இருக்கலாம். எந்த உணர்வு வேணுமோ அதற்கு ஏற்ற செயல் என்னன்னு யோசித்து அதை செய்ய பழகுங்க. எந்த மாதிரி உணர்வு வேணாமோ அதற்கு எந்த மாதிரி செயல்களை செய்யணும் இல்லை செய்யக்கூடாதுன்ற கேள்வியை கேட்டு அந்த செயலில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் உணர்வை மாற்றுறது கஷ்டம். ஆனால் செயலை மாற்றி பாருங்கள், உணர்வும் மாறும். காலப்போக்கில் அந்த உணர்வு உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து புரட்சியாளர்களையும் எடுத்து பார்த்தா ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த உலகம் ஒரு பக்கமாகவும் அவங்க தனியாக வேறு ஒரு பக்கமாகவும் இருந்திருப்பாங்க. அந்த புரட்சியாளர்கள் நல்லதற்காக அதை செஞ்சிருந்தாலும் சரி, கெட்டதுக்கு செஞ்சுருந்தாலும் சரி, எல்லா புரட்சியாளர்களிடமும் இருக்கக்கூடிய ஒரு குணன்றது ஒன்று தான். அது கீழ்ப்படியாமை. இந்த உலகம் ஒன்று சொல்லும் போது அது எனக்கு சரியில்லை அப்படின்னு தோன்றப்போ இந்த உலகத்திடம் இது சரியில்லை, எனக்கான வழி வேற அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பு தான் கீழ்ப்படியாமை. மகாத்மா காந்தி இதே பண்போடு இருந்ததுனால தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிது. மகாத்மா காந்திகிட்ட இருந்த இந்த கீழ்ப்படியாமைன்ற ஒரு குணத்தை நம்ம எல்லாருமே மெச்ச தான் செய்வோம், அதை போற்ற தான் செய்வோம். ஆனால் அதே குணம் நம்மளோட குழந்தைகிட்ட இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? பிடிவாதம் பிடிக்கிறா குழந்தை, அடங்கிறதே கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த கீழ்ப்படியாமைன்றது ரொம்ப முக்கியமான குணம்னு நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை எடுத்துக்கிறதுல என்னவோ ஒரு சின்ன பயம் நமக்கு இருக்க தான் செய்யுது. குழந்தைகிட்ட இது இயற்கையாகவே வந்துடும். வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட ரைம்ஸ் பாடி காட்டுன்னு சொல்கிறப்போ குழந்தை அப்போ பாடாமல் அவங்க போனதுக்கப்புறம் நீங்கள் நிம்மதியாக டிவி பார்க்குறப்ப அதை பாடி தொல்லை பண்ணுறது இந்த கீழ்ப்படியாமை தான். எனக்கான முடிவை நானே எடுப்பேன், எனக்கு முடிவெடுக்கக்கூடிய சுதந்திரம் வந்துருச்சுன்னு பழகக்கூடிய குழந்தையின் பண்பு தான் அது. குழந்தை தனக்கான முடிவை எடுக்கும்போது குழந்தைக்கு தனக்கான முடிவை எடுக்க தெரியாது அப்படின்னு நம்ம பயப்படுறதுனால தொடர்ந்து குழந்தைய திட்டுறோம், அடிக்கிறோம், வஞ்சிக்கிறோம். இதனால் காலப்போக்கில் குழந்தை எனக்கான முடிவை என்னால் எடுக்க முடியாது போல அப்படின்னு கீழ்ப்படியாமைன்ற ஒரு குணத்தையே மறந்துடுது. இந்த கீழ்ப்படியாமைன்ற குணம் அதுக்கிட்ட இல்லாதனால அது வெறும் ஒரு ஓவியமாக தான் இருக்குது. ஓவியனா இருக்கிறதே கிடையாது. ஒரு மோனலிசான்ற படத்தை பல பிரதிகள் நம்மளால் எடுக்க முடியும், ஆனால் லியோனார்டோ டா வின்சியை நம்மளால் உருவாக்கவே முடியாது. லியோனார்டோ டா வின்சி உருவாகணும் அப்படின்னா கீழ்ப்படியாமைன்றதை நம்ம கற்றுக்கிட்டாகணும். கீழ்ப்படியாமையை கற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக அது மரியாதை இல்லாமல் போயிடும். மரியாதை இல்லாதவங்க தான் கீழ்ப்படிய மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்றோம். கீழ்ப்படியாமை வேற, மரியாதை வேற. கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர் மரியாதையோடு இருக்க முடியும். எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லக்கூடிய நபரால் கூட மரியாதையாக நடந்துக்காமல் போக முடியும். இங்கே மரியாதை வேற, கீழ்ப்படியாமை வேறன்றதை புரிஞ்சுக்கிட்டாகணும். எப்போ கீழ்ப்படியாமையோடு நான் இருக்கணும் அப்போ தான் எனக்கான பாதையிலேயே நான் நடக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். மரியாதையோட கீழ்ப்படியாமல் இருக்கிறது எப்படி அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டாகணும். மகாவீரர் இதை தான் சொல்கிறாரு, வாழு வாழ விடு. நம்மளுடைய வாழ்க்கை எதுன்னு நமக்கு தோணுதோ அதை நம்ம வாழணும். அதே போல் அடுத்தவங்களையும் நான் சொல்கிற மாதிரி நீ வாழு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறது கிடையாது. எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழ போகிறேன், உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழ விட போகிறேன். அதை வாழ்கிறதுக்கு அனுமதி என்னால் கொடுக்க முடியாது. நான் அந்த வாழ்க்கையை உங்களை வாழ விடாமல் தொல்லை பண்ணாமல் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் நம்ம எல்லாரும் நம்ம வாழ்வோம், அடுத்தவங்கள வாழ விடுவோம். நான் வாழ போகிறேன், உங்களை வாழ விடாமல் செய்ய மாட்டேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாலே எல்லாரோட வாழ்க்கையும் ஆஹா அழகாக இருக்கே அப்படின்னு தான் நமக்கு தோணும். இந்த புத்தகங்கள் இந்த விஷயங்களை தான் நமக்கு சொல்ல வருது. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆஹா வாழ்க்கை அழகானது தான் போல அப்படின்னு தோணியிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு கிவ்அவேக்கான ஒரு கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கை ஆஹா இவ்வளவு அழகாக இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோன்றதுக்கு என்ன காரணம்? என் வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்தை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப அழகாக தெரியுது. என் வாழ்க்கையை பார்த்தாலே எனக்கு ஆஹா அப்படின்னு சொல்லணும்னு தோணுது அப்படின்ற அந்த விஷயங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேர் இதை சொல்கிறது கிவ்அவேக்காக கிடையாது அப்படின்றது எனக்கு தெரியும். சமீப காலங்களாக நம்மளோட கமெண்ட் செக்ஷன் நம்மளோட வீடியோவை விட நல்லா இருக்குது. ஒரு பணம் சார் வீடியோவாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு காதல் சார்ந்த வீடியோவாக இருக்கட்டும், அதில் நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் எல்லாரும் சொல்கிற பதில் அந்த காணொலியில் நான் சொல்லி கொடுத்த விஷயத்தை விட விலை உயர்ந்ததாக இருக்கிறதா நான் உணர்றேன். அப்படிப்பட்ட கமெண்ட் செக்ஷனாக நம்மளோட கமெண்ட் செக்ஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்வி. எது உங்கள் வாழ்க்கையை ஆஹா நம்ம வாழ்க்கை இவ்வளவு அழகாக இருக்கே அப்படின்னு நமக்கு காட்டுது, அந்த ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையை பற்றி பகிர்ந்துக்கோங்க கமெண்ட் செக்ஷனில். வீடியோவை விட அந்த கமெண்ட்ஸ்லாம் நிறைய பேருக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.